வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் வல்ல இறைவா, மெய்ப்பொருளே, சுத்த வெளியே, சூழ்ந்தெழுத்தும் பேரியக்க பேராதாரப் பேருந்து ஆற்றலே, பேரறிவே, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருளாய் நிறைந்துள்ள ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். அன்பு குரல் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிந்தனைக்கு ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற தலைப்பில் சிந்திப்போம். பகுதி 2. நம்முடைய நீண்ட நெடிய இந்த தன்மாற்ற சரித்திரத்தில் நம்முடைய ஒரிஜினாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொஞ்சம் நாம் மறந்துட்டோம். அந்த ஒரிஜினாலிட்டியை தேடி கண்டுபிடிச்சு அதனோடு சேர்ந்து வாழ்வதற்கான முயற்சி தான் இந்த மனித பிறவி. நாம் வாழ வேண்டும். நாம் வாழாத அளவுக்கு நமக்கும் இடையே ஒரு பெரிய கேப். இதை சரியான முறையில் ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் இந்த யோகத்துறை அப்படின்னு ஒன்று ஆதி காலங்கள்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வந்து அதை முழுமைப்படுத்திய ஒரு சிறப்பு மகரிஷியை சார். அந்தந்த காலங்களில் ஞானிகளும் மகான்களும் இந்த மனித சமுதாயத்திற்கு நல்லதொரு வாழ்வியல் முறையை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதுல எடுத்த முயற்சி தான் பலவிதமான மதங்களும் பலவிதமான வாழ்வியல் முறைகளும் இந்த உலகத்தில் தோன்றுச்சு. ஆனால் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து தான் ஒரு முழுமையான விஷயமா இந்த மனவளக்கலை அப்படிங்கிற வாழ்வியல் முறையை மகரிஷி கொடுத்து இதை நாம் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதோடு நாம் இணைவதற்கு இந்த மௌனம். ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்பது நமக்குள் உள்ள நுட்ப நிலை அறிவை மேம்படுத்தும், நம்மை நாம மாற்றக்கூடிய சரியான செயல். அப்படி இந்த மௌனம் அப்படிங்கிறது வெறும் மௌனம் எத்தனை வகைப்படும் அப்படின்னு என்ன கேட்டால், நான் மௌனம் 4 வகைப்படும். ஜஸ்ட் சிம்பிள் 4 வகை தான். ஒன்று உடல் மௌனம், இன்னொன்று மனோ மௌனம், அது உயிர் மௌனம், இறை மௌனம். இந்த 4 வகை தான். இப்போ நான் எது மாதிரி மௌனம் இருக்கேன் அப்படிங்கிறத தற்சோதனை பண்ணணும். உடல் அளவில் தான் நான் மௌனம் இருக்கேன், வாயை பேசாமல் வச்சிருக்கேன், அது உடல் மௌனம். உடல் அளவில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் முறையாக நிற்கிது. ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் லைட்டாக அப்படி கேப் இருக்குது அப்படின்னா நாம் தயாராகிறோன்னு அர்த்தம். நாம் எதுக்கு தயாராகிறோம்? இறைவனை உணர்வதற்காகவா? அதெல்லாம் அமையும். நம்மை நாம் உணர்ந்து கொள்வதற்காக, என்னுடைய உயிரை உணர்ந்து கொள்வதற்காக நான் தயாராகிறேன். ஒரு எண்ணத்துக்கும் இன்னொரு எண்ணத்துக்கும் இடையில ஒரு கேப், அப்படி லைட்டாக ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னா மௌனம் இந்த மனவளக்கலை பயிற்சியை சரியாக நம்மளை டியூனிங் பண்ணுது. நாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மையும் டியூனிங் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்பேஸ் கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய முயற்சிகளை அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்கும் இடையில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இது எப்படி வேணா இருக்கலாம், ஜஸ்ட் அப்படி ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக கூட இருக்கலாம். ஆனால் கேப் இருக்கும். தொடர்ந்து எண்ணங்கள் வந்து மோதிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்படி மோதிச்சுன்னா மனசு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இப்போ மனோ மௌனம் தாண்டி உயிர் மௌனம். தவத்தில் நாம் உட்காரும்போது நம்மளுடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள் நம்மளை தொந்தரவு பண்ணாமல் அல்லது எண்ணத்தின் பின்னாடி நாம் ஓடிராமல் இருந்தோம்னா, எண்ணமெல்லாம் தவத்தில் வரதான் செய்யும், வராமல்லாம் இருக்காது. மகரிஷி சாகிற வரைக்கும் எண்ணங்கிறது எழுந்து கொண்டே தான் இருக்கும். எண்ண ஓட்டம் என்பது இல்லாமல்லாம் இருக்காது, வரும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த எண்ணத்தோடு சேர்ந்து ஓடாதீங்க. அப்படி நின்று அது ஓடுறத பாருங்க.
அதைத்தான் நம்ம காலையிலேயே சொன்னோம். வேடிக்கை பார்க்க கத்துக்கங்க, வேடிக்கை பாருங்க. சாட்சி பாவனையோடு இருந்து இந்த எண்ணம் ஓடுதா, ஓடட்டுருங்க. அது கூட சேர்ந்துட்டு நாம என்ன பண்ணக்கூடாது, ஓடக்கூடாது. இப்படி ஓடாம அப்படி பிரிச்சு வச்சோம் அப்படின்னா உயிர் மௌனம். இது நம்ம டெத்தா மௌனம் இருக்கும். எந்த வகையிலையும் உடம்ப வேக அசைவுகளுக்கு இடம் கொடுக்காம அமைதியா வச்சுக்கணும். ஒரு இடத்த உத்து பார்த்துட்டே நிற்காம, மற்றவங்களுடைய முகத்தை பார்க்காம, செல்போனை பயன்படுத்தாம, செய்கைகள் செய்யாம அப்படி தனியா நிற்கணும். நாம மௌனங்கிற பேஜை பார்த்து மற்றவங்க தெரியுது இல்லையா அவங்க மௌனம் இருக்காங்க அப்படின்னு. நாம பேஜே இல்லைன்னா கூட இவங்க மௌனம் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தோணணும் மற்றவங்களுக்கு. அப்படி மௌனம் இருக்கும். ஆனா நாம இப்ப என்ன பண்றோம், பேஜையே போட்டுக்கிட்டு கேம்பஸை ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். பரவாயில்ல, மாத்திக்கலாம். முதல் தடவை இதெல்லாம் முழுசா எல்லாம் மௌனம் இருக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் மாற முடியும். அதை தாண்டி இறை மௌனம், அவனோடு அவனாக நின்னுறது. அப்ப அந்த ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா கண்ணை மூடினாலும் சரி, கண்ணை திறந்து இருந்தாலும் சரி உள்ள தவம் நடக்கும். கண்ணை மூடினாலும் சரி, கண்ணை திறந்து இருந்தாலும் சரி உள்ளுக்குள்ள தவம் நடைபெறும். அதுதான் நீங்க உடல் பயிற்சியா வாழ்ந்தீங்க அப்படின்னா, காயக்கல்பமா வாழ்ந்தீங்க அப்படின்னா, தவமாக வாழ்ந்தோமேயானால் இந்த நிலை சாத்தியம். இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம போகிறதுக்காக தான் மகரிஷி ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்துருக்காங்க. ஒன்றையும் நாம புரிஞ்சுக்கிற விதம் தான், புரிஞ்சுக்கிட்ட நிலையில நின்று வாழ்றது தான். இந்த நம்ம வீட்டில எல்லாம் யாராவது இந்த வாழை மரம்லாம் வளர்த்துருந்தோம்னா இந்த விஷயம் நமக்கு புரியும். கொலை வேணும் அப்படின்னா இலை எடுக்கக்கூடாது. இலை எடுத்தோம்னா கொலை வராது. கொலை வரும், ஆனா எப்படி வரத்து நல்லா இருக்காது, பழம் அடர்த்தியா இருக்காது, சரியா வராது. கொலை நல்லா வரணும்னா இலை எடுக்கக்கூடாது. அப்படி இலைக்கு தனியாகவும் கொலைக்கு தனியாகவும் நாம ஒரு மரத்தை வளர்க்கணும். இப்ப இந்த மரத்திலேயே இது எனக்கு வேணும்னா இதுதான் ப்ராசஸ், இது எனக்கு வேணும்னா இதுதான் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா. இப்ப என்னுடைய உயிரும் என்னுடைய மனமும் என்னுடைய உடலும் நிலையான ஒரு நிகழ்ச்சிக்கு தயாராகணும் அப்படின்னா அதுக்கு எது மாதிரி நாம நம்முடைய மனசை வாழ்வியல் முறைய வச்சுக்கணும்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி இருந்தால்தான் அது சாத்தியம். சயின்ஸ் தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்படி வாழ்ந்தா இப்படி அதனுடைய விளைவு இருக்கும், அப்படி வாழ்ந்தா அப்படி அதனுடைய விளைவு இருக்கும். இப்ப எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் நாம டிராவல் ஆயிக்கும். நமக்கு இயற்கை இறைவன் சுதந்திரம் கொடுத்துருக்கான். இந்த 5 அறிவு ஜீவராசி வரைக்கும் சுதந்திரங்கிறது இல்லை. அது ஒரு எல்லையோட வாழ்ந்து இயற்கையோட இயற்கையா இருந்துட்டு அதனுடைய வாழ்வியல் முடிஞ்சு போயிடும். வளரும், இனப்பெருக்கம் செய்யும், உணவு தேடிக்கும், அதுக்கப்புறம் அதனுடைய வாழ்வியல் முடிஞ்சிடும், அவ்வளவுதான். ஆனா இந்த 6வது அறிவு படித்த மனிதன் இது மாதிரி வாழ்வதற்காக வரல. நமக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. மனிதனாகிய நீ என்ன வேணாலும் செய்யலாம். நமக்கு இந்த ஃப்ரீடத்தை இறைநிலை கொடுத்துச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு எல்லைக்குள்ள நம்மளுடைய இந்த தன்மாற்றத்தை லாக் பண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இறைநிலை ஒரு எல்லைக்குள்ளேயே இறைநிலை நம்மளுடைய வாழ்வியலை லாக் பண்ணிடுச்சு அப்படின்னா நாம என்ன பண்ண மாட்டோம், இவ்வளவு விஞ்ஞான விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணுக்கும் பேர் வச்சிருக்கோம் இல்லையா. இப்ப பஞ்சபூதங்களை கண்டுபிடிச்சது நாம தான். இப்ப அந்த ஒரு சிங்கத்துக்கோ ஒரு புலிக்கோ பஞ்சபூதத்தை பத்தி தெரியுமா? தெரியாது. அது மற்ற ஜீவராசிகளுக்கு பேர் வச்சு கூப்பிடுதா? இல்லை. எல்லாத்தையும் பாருங்க நாம அடையாளப்படுத்தி இருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் அடையாளப்படுத்தி இது இன்னது அப்படிங்கிற வாழ்வியல் முறையோட அடையாளத்தோட வாழ்ந்துட்டு. இப்ப நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு நமக்குள்ளாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சியெல்லாம் உணர்ந்துக்கணுங்கிறதுக்காக நமக்கு இறைநிலை முழுமையாக சுதந்திரத்தை கொடுத்தது. அந்த சுதந்திரம் சில நேரங்கள்ல சரியான முறையில டிராவல் ஆகுது,
பல நேரங்கள்ல அந்த சுதந்திரத்தை நாம் என்ன பண்றோம், மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். ஸோ அதனாலதான் இந்த புலன்வயப்பட்ட தன்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கை மயக்கத்திலேயே போயிட்டு இருக்கு. தான் மயங்கியும் பிறரை மயக்கியும் வாழும் மனோநிலையிலிருந்து மனிதர்கள் தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள வேண்டும். மகரிஷி இந்த வார்த்தையை கொடுக்கிறாங்க. தான் மயங்கியும் பிறரை மயக்கியும் வாழும் மனோநிலையிலிருந்து மனிதர்கள் தங்களை தாங்களே மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, மற்ற ஜீவராசி எல்லாம் இதைத்தான் பண்ணுச்சு. அது மயங்குச்சு. அது எதுல எல்லாம் மயங்குச்சோ அதுல மற்றதையெல்லாம் மயக்குச்சு. தான் மயங்கியும் பிறரை மயக்கியும் மனிதன் இப்படி வாழ்வதற்காக வரவில்லை. இது நம்மளுடைய கேரக்டர் கிடையாது. அதனாலதான் பாருங்க, அருள்நிதி பயிற்சிக்கு கூட அருகுண சீரமைப்பு கிளாஸ் எடுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தேர்ச்சி பெறவில்லை, முயற்சி பத்தலைன்னு அர்த்தம். அருள்நிதி பயிற்சியில கூட அருகுண சீரமைப்பு கிளாஸ் எடுக்க வேண்டியதா இருக்கு. நாம நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சமநேர், நிறை உணர்வு, மன்னிப்பு அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்கு நாம போகல. இதுதான் நாம வாழ வேண்டிய வாழ்வியல் முறை. இதுதான் நம்மளுடைய கேரக்டர். ஆனா எப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம்? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, பஞ்சம். இது நம்மளுடைய கேரக்டரே இல்லை. இதெல்லாம் விலங்குகளுடைய கேரக்டர். பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால்கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இதெல்லாம் விலங்குகளோட கேரக்டர். அங்கிருந்து வந்ததுனால அதோட சேர்ந்து நாமளும் புழங்கிட்டு இருக்கோம். அப்படி விட்டுறணும். விடுவதை விட்டால் பெற வேண்டியது அங்கேயே பக்கத்திலேயே இருக்கு. நிறைமனம், சகிப்புத்தன்மை, ஈகை, கற்பு, சம நேர், நிறை உணர்வு, மன்னிப்பு. அதை விட்டோம்னா இதுல டெவலப் ஆயிடலாம். அதை பிடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இது டெவலப் ஆகாது. அந்த காலகட்டங்கள்ல மகரிஷி எவ்வளோ பெரிய மகான்னு நமக்கு குருவா கிடைச்சிருக்காரு பாருங்க. இது மாதிரி இந்த அளவுக்கெல்லாம் உலக சமுதாய சேவா சங்கம் வளரல. 80, 70களில் மகரிஷி ஓடி ஓடி ஒவ்வொரு ஊருக்கும் போய் நாடு நாடா போய் கிளாஸ் நடத்திட்டு இருந்த காலகட்டம். அப்படி ஒரு சமயத்துல ஒரு வகுப்பு நடத்தும் போது எல்லாமே கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிது. அவன் முடிச்சுட்டு கிளம்பும் போது 2 பேர் பேசிக்கிறாங்க, கிளாஸ்ல இருந்தவங்க. ஆமா, அவர் கிடக்கிறார், அவருக்கு என்ன பிள்ளையா குட்டியா, அவர் சொல்லுவார் அப்படின்னு ஒருமையில பேசுறாங்க. ஒருமையில மகரிஷியே பேசுறாங்க. அப்ப பக்கத்துல இருந்த அன்பர் ஒருத்தர், என்ன மகரிஷி இவ்வளோ நாளா கிளாஸ் எல்லாம் கேட்டுட்டு பார்த்தா கடைசியில இப்படி சொல்லிட்டு போறாங்க அப்படின்னோடனே மகரிஷி என்ன தெரியுமா சொன்னாங்க? நாமளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? அது கர்மயத்துக்கு அவ்வளவுதான், அதோட கர்ம வினை அப்படிதான் அப்படின்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? ஆனா மகரிஷி சொன்ன வார்த்தை, என்னுடைய முயற்சி போதவில்லை, நான் இன்னும் பலமாக முயற்சி செய்ய வேண்டும், என்னுடைய முயற்சி பத்தலை, நான் இன்னும் யோசிக்கிறேன், அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அவங்களை நிக்க வைக்கிறதுக்கு நான் அவங்களுக்கு சரியா புரிய வைக்கல, என்னுடைய முயற்சி போதவில்லை. நான் பேர்பட்ட குரு நமக்கு கிடைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் மகரிஷி தெளிவா ஆய்வு செய்து தீர்க்கமாக இன்னதுதான் இது என்பதை புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் இவ்வளவு ஒரு கிளியரான பிளாட்ஃபார்ம் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம்ல நாம டிராவல் பண்ணணும். இந்த பிளாட்ஃபார்மை விட்டு இறங்கிடாம இருக்கும். ஆனா நம்ம கர்ம வினை அடிக்கடி என்ன பண்ணும், இந்த வழுக்கு மரத்துல எல்லாம் ஏறும்போது அது ஏற்கனவே எண்ணெயை தான் ஊற்றி ஊற வச்சிருப்பாங்க, இதுக்கு மேல தண்ணியை வேற அள்ளி ஊற்றுவாங்க. இதே மாதிரி அதுவும் பண்ணும். ஜான் ஏறுனா முளம் சறுக்கும், முளம் சறுக்கும், இறங்கிடக்கூடாது. ஏக்காவை போட்டு தேய்ச்சாவது நின்றணும். நின்னாதான் வழி இல்லை, மகரிஷியை பிடிச்சிட்டு நின்னே ஆகணும். இந்த வினைத்தன்மைங்கிறது நமக்குள்ளார அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன காரணம்? அதுவும் வேற யாரு? அதே இறைநிலை தான் அங்க விளங்கின தன்மையா பதிவுகளா இருக்கு. இப்ப இதுல இருந்து மாறணும்னு முயற்சி பண்றதும் அதே இறைநிலை தான். ஆனா நாம முயற்சி பண்ணி நாம விரும்பி நாம விருப்பத்தோட நாம இதுல முயற்சி பண்ணும்போது தான் இதுல கொஞ்சம் அப்படி டெவலப்மெண்ட் கிடைக்கும்.
நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் அப்படி தளர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்பிக்கை லைட்டாக அப்படி ஜெர்க் ஆகுது அப்படின்னா அது ஈஸியாக அது பயன்படுத்தி டக்குன்னு கீழே இறக்கி விட்டு. இப்போ நம்பிக்கை நமக்கு பலமாக வேண்டும். யாரை நம்பணும் அப்படின்னா இறைவனை நம்பிடலாமா? அவனை தான் நம்பி நம்பி இவ்வளோ காலம் வாழ்ந்தோம். அவன் ஒரு பொது பொருள், நல்லா புரிஞ்சுக்காங்க. இறைவன் ஒரு பொது பொருள். அவனுக்கு இன்பமும் கிடையாது, துன்பமும் கிடையாது, அது ஒன்றும் கிடையாது, இது ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு பொதுவான பொருள். அவனை எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம், அவன் பயன்படும். இப்போ நாம யாரை நம்பணும், யாரை பிடிச்சிக்கணும்னா குருவை பிடிச்சிக்கணும். ஏன்னா இவர் தான் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி வாழணுங்கிறதுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுவார். இப்படிப்பட்ட குருவை நாம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். நமக்கு பல விஷயங்கள் புரிய வரும். இப்போ இது எல்லாத்தையும் நாம சிந்தனைக்கும் தற்சோதனைக்கும் எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராப்ளமாக எடுத்து சரி பண்ணும், அவசரப்படவும் கூடாது. ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டும் அவசரப்படக்கூடாது. அவசரப்பட்டோம் அப்படின்னா அது விலங்கினத்தன்மை. நம்ம இந்த பக்கம் வாழணுங்கும்போது அவசரம் கூடாது. இப்போ ஆன்மீகத்துக்கு நிதானம் தேவை. நிதானமாக நம்மளுடைய முயற்சிகள் இருக்கும், அமைதியா நம்மளுடைய முயற்சி. இந்த அமைதியான நிதானமான முயற்சி நம்மை ஒரு நிலையான இடத்துக்கு நகர்த்தும். இப்படி நிதானமா நாம முயற்சிப்போம். இப்போ நாம மன்றங்கள்ல ஆசிரியர்கள்லாம் நமக்கு ஒரு சிறப்பு தகவல்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, ஒரு 48 நாள் தொடர்ந்து ஒரு தவத்தை பண்ணுங்க அப்படின்னு. ஒரே தவம் 48 நாள் தொடர்ந்து பண்ணும்போது நமக்கு அதில் மாற்றங்கள் உண்டாகும். இதில் நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில் நம்ம நினச்சது நடக்கலை, அல்லது ஏதாவது ஒரு சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கு, குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கு, நமக்கு தான், குடும்பத்தில் கிடையாது. சரியா? அவங்கவுங்களுக்கான பசிக்கு அவங்கவுங்க தான் செயலை செய்யணும். அதுக்காக குடும்பத்துக்காக நான் தவம் பண்ணுறேன், அதெல்லாம் சாத்தியம் கிடையாது. அவங்கவுங்களுக்கு தான் இது எல்லாமே. இப்போ தனிநபருடைய எனக்கு சரியா வேலை கிடைக்கல, அல்லது வாழ்வியல் சூழ்நிலை ஒரே மாதிரி இல்லை, நிதானமாக இருக்க மாட்டேங்குது, அப்பப்போ டேக் டைவர்ஷன் கொடுத்துட்டே இருக்கு அப்படின்னா தொடர்ந்து 48 நாள் பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணலாம். கண்டிப்பாக அது ஒரு மாற்றத்தை உருவாக்கும். ஏன்னா அவ்வளோ சயின்ஸ் அதில் இருக்கு. இப்போ இந்த தவத்தை வச்சுக்கோங்களேன், தொடர்ந்து 48 நாள் நாம் பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணுறோம். இப்போ இந்த 48 நாள் தவம் பண்ணும்போது ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் தவம் பண்ணணும். ஆசிரியர்கள் நமக்கு சொன்னது ஞாபகம் இருக்கலாம். ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல தவம் பண்ணணும். அப்படி தவம் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு நாளுக்கும் அடுத்தடுத்த நாளுக்கு பெட்டர். நேற்று பண்ண தவத்தை விட இன்னைக்கு பெட்டராக இருக்கும், நாளைக்கு இன்னும் பெட்டராக மாறும். இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. சப்போஸ் இதை நாம் இந்த நுண்மான் அறிவுன்னு ஒன்று சொன்னோம் இல்லையா? நுண்மான் அறிவு அது என்னன்னா இதுதான் பாருங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு நாள் சூழ்நிலை காரணமா நம்ம அந்த நேரத்துக்கு தவம் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் அந்த நுண்மான் அறிவு. ஐயையோ என்னால் தவம் பண்ண முடியலையேன்னு சொல்லி ஒரு வருத்த பதிவை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அப்படி நெகட்டிவாக கொண்டு போய் உள்ளுக்குள்ளார ரெக்கார்ட் பண்ணிடாதீங்க. ஏற்றுக்கங்க, அன்போடு அதை ஏற்றுக்கங்க. ஓகே இறைவா, நீ நேற்று வரைக்கும் சான்ஸ் கொடுத்து அதை நல்லபடியாக நான் செய்து முடித்து விட்டேன், இன்னைக்கு சூழ்நிலை காலமாக முடியல, ஓகே அப்படின்னு அதை அன்போடு என்ன பண்ணணும்? உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளுதல். இதுதான் அந்த நுண்மான் அறிவு. இருக்கிறத இருக்கிற மாதிரி அப்படியே ஏற்றுக்கணும். சரி, இது நடந்துருச்சா? இது ஏன் இந்த 48 நாள் ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் ஒரே தவம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் பாருங்க. இப்போ இந்த ஒரே இடம் அப்படிங்கிறது எதுக்காக நாம் இயற்கையில் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு நாள் நாம் போய் தவம் பண்ணல அப்படின்னா கூட நாம் உட்காந்து பண்ண இடத்துல அதே காந்த ஆற்றல் குவிய துவங்கிவிடும். நாம் அங்கே தவம் பண்ணலாம் கூட
அங்க ஆற்றல் குவியும். இந்த சயின்ஸ் இதை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கருவிகள் வரல. ஆனா ஃபியூச்சர்ல வரும். இதை ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அந்த இடத்துல அதே நேரத்துக்கு அந்த காந்த ஆற்றல் குவியும். நாம தவம் பண்ணலான்னா கூட அந்த காந்தம் அங்க குவிய துவங்கிவிடும். இந்த சயின்ஸுக்காக தான் நாம என்ன சொல்றோம், ஒரே நேரத்துல ஒரே இடத்துல தவம் பண்ணுங்கன்னு சொல்றோம். சரியா? இதெல்லாம் நாம பயன்படுத்திக்கலாம். வீட்டிலனாலும் சரி, தவமையில்னாலும் சரி, வீட்டிலனாலும் சரி, ஒரே இடத்த ஒரே நேரத்துல ஒரே தவம் பண்ணு. சரி, இப்படி ஒரு சூழ்நிலையில நாம ஒரு 40 நாள் தவம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. மன்றத்துல ரெகுலரா போய் சக்சஸ் 40 நாள் தவம் நிறைவாக ஒரே இடத்துல இருந்து பண்ணிட்டோம். 41வது நாள் நாம போறோம். நாம உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இன்னொரு அன்பர் உட்கார்ந்து இருக்காருன்னு வச்சுக்க. ஐயா கொஞ்சம் எந்திரிச்சுக்குங்க, இது என்னோட இடம் அப்படின்னு யோசிக்க கூடாது. சரி பரவாயில்ல, ஒண்ணு நாம முன்னாடியே போயிருந்திருக்கணும். ஜஸ்ட் லேட் ஆயிடுச்சா, இன்னொருத்தவங்க உட்காந்துருக்காங்களா, என்ன பண்ணணும், அதை அன்போடு அப்படியே ஏத்துக்கங்க. அங்க போயிட்டு நான் இந்த இடத்துல தவ ஆற்றல் வளர்த்து வச்சிருக்கேன், இது என்னோட இடம் அப்படின்லாம் யோசிச்சிட கூடாது. அப்படி யோசிச்சோன்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல நாம் நம்முடைய இறைத்தன்மையை இழந்து விட்டோம்னு அர்த்தம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை, பெட்டர் லக், நெக்ஸ்ட் டைம், அடுத்த ரவுண்ட்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பான். ஏன்னா இதெல்லாம் அவனை புரிஞ்சுக்கிறதுக்கு, அவனோட சேர்ந்து வாழ்வதற்கான முயற்சி. அப்ப அவனோட தன்மையில அவனுடைய தரத்துல நிக்கணும். அப்படி நின்னாதான் இது சாத்தியம். இதெல்லாம் நடக்கும்போது ஆனா நடக்கும். இதுதான் அவன் நமக்கு வைக்கிற டெஸ்ட், இது அவன் நமக்கு வைக்கிற பரீட்சை. இதுல நாம என்ன பண்ணிடக்கூடாது, தோர்த்துடக்கூடாது, ஜெயிக்கணும். அதெல்லாம் அன்போடு அப்படியே ஏத்துக்கணும். இப்ப நாம உட்காந்து தவம் பண்ண இடத்துல வளர்த்த மாதிரி ஒரு ஆற்றலை அங்க ஒரு இடத்துல அவனொருத்தர் உட்காந்து வளர்த்திருக்க மாட்டாரா? அதுல பண்ணுவோமே. இப்ப என்ன, இதுதான் ஒரு விதத்தில் இது என்னவா மாறும் அப்படின்னா கடும் பற்று இல்லையா? இன்னொரு பேர் இதுக்கு கடும் பற்று. இப்ப இது மாதிரியான மனோபாவத்தோட நாம அவனை போய் கனெக்ட் ஆகிறதுங்கிறது முடியாது. இப்ப இந்த விஷயத்தை எல்லாம் நாம பல விஷயங்களை மகரிஷி சொல்லி வச்சிருக்காங்க. இதற்கான சயின்ஸ் என்னங்கிறத ஆராய்ச்சி பண்ணுங்க, புரியும். அது மௌன காலத்துல இந்த விஷயத்திலெல்லாம் நம்மளை ஆழமா ஈடுபடுத்திக்கலாம், ஒவ்வொன்றும் புரியும். நம்முடைய மனசை இந்த புலன்கள்ல இருந்து அப்படி தனியா எடுத்துட்டு வந்துருங்க. மனசை கொண்டு போய் எங்கேயும் சிக்காம பார்த்துக்கங்க. மனசு எதனோடும் இணைந்து சிக்கிவிடக்கூடாது, மனம் துண்டுபட்டு இயங்கக்கூடாது. நாம இந்த பிரபஞ்சத்துல இந்த யூனிக் ப்ராடக்ட், தனித்துவம் வாய்ந்த சிறப்பு மிக்க அமைப்பு, இயக்கம், தன்மாற்றம். இதை நாம நல்ல முறையில பயன்படுத்திக்கணும். நல்ல முறையில பயன்படுத்துறதுக்கு மேலும் மேலும் மௌனம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு, இதில் நம்ம டெத்தா நம்மளை கொண்டு போகும். பல விஷயங்கள் புரியும். அப்படி புரிஞ்ச இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, துரியாதீத தவத்துக்கு மகரிஷி எதற்காக இந்த வாழைப்பழத்தை கொடுக்குறாங்க, ஞான கனின்னு அதையும் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, இது வரைக்கும் பரவலா நாம என்ன பண்ணிட்டு வர்றோம், அது விதையில்லாத பழம், முக்கணியில் ஒன்று அப்படின்னு தானே அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதை தாண்டி மகரிஷி ஒரு ஆழமான காரணத்தை வச்சிருக்காங்க. இப்ப இந்த வாழைப்பூ வருது இல்லையா, இந்த வாழைப்பூ இருக்கும்போது கீழ்நோக்கு தன்மையில இருக்கும். இந்த வாழை பழமாகும்போது மேல்நோக்கு தன்மைக்கு மாறிடும். கீழ்நோக்கு தன்மையோட மேல்நோக்கு தன்மை மாறக்கூடிய சிஸ்டம் அதுல இருக்கிறதுனாலதான் கீழ்நோக்கு தன்மையோட இந்த பூமிக்கு நாம வந்தோம். இனி துரியாதீதம்ங்கிற மேல்நோக்கு தன்மைக்கு போகணுங்கிறதுக்காக வாழைப்பழத்தை ஞான கனியாக மகரிஷி கொடுத்தாங்க. எவ்வளோ பெரிய சயின்ஸ் பாருங்க. இப்ப தற்சோதனை பண்ண மகரிஷி இதெல்லாம் வார்த்தைகள்லயோ புத்தகங்கள்லயோ இல்லை. ஆனா இது எல்லாம் வான்காந்தத்துல இருக்கு. மகரிஷி எண்ணி சொல்லி எழுதி வைத்த விஷயங்களை தாண்டி எல்லாத்தையும் வான்காந்தத்துல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க படிக்கிறதுக்கு தயாராகுங்க. ஓப்பன் யூனிவர்சிட்டி
அதுதான் இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு நாம தயாராயிட்டோம் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்காங்க, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் நாம நம்மளை தயார் பண்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. சரியான முறையில் சரியான நிலையில் உடலை, மனதை, உயிரை தயார் செய்தல், அதுதான் மனவளக்கலை பயிற்சி. இதுக்கு மௌனம் என்பது பேருதவியா இருக்கும். எல்லாமே மௌனம் தான், மௌனத்திலிருந்து தான் புரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு நாம உயிர் மௌனம், இறை மௌனம் அங்க கனெக்ட் ஆயிரும். வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தெரிந்த அன்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சிந்தனை பற்றிய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.